இன்னைக்கு நான் பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, துக்கத்தோடு நாட்களை செலவழிக்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்கும். நாம துக்கத்தோடு இருக்கிறதுக்கு அல்ல. அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். துக்கத்தோடு இருப்பதற்கல்ல. நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு சில பாடுகள், சில வியாதிகள், சில தவிர்க்க முடியாத காரியங்கள் வரும்போது நமக்கு என்ன ஆகுதுங்க, இம்மிடியட்லி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி, ஏன் ஆண்டவர் இதை செய்யணும், ஏன் தேவன் இதை அனுமதிக்கணும், நல்லா நமக்குள்ள எண்ணம் வரும். ஸோ அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. வில்லியம் பிரஹனம் என்கிற ஒரு ஊழியக்காரர் கேட்டிருக்கிறீங்களா? Have you heard about William Branham? படிங்க. Amen. Hallelujah. அவர் கென்டக்கியில பிறக்கும் போதே ஒரு அற்புதமாய் அவர் பிறந்தாராம். அது எப்படி சொல்றாங்கன்னா, கென்டக்கியில அவர் பிறக்கும் போது ஒரு சாதாரணமான வீடு, அவ்வளோ அந்த மாதிரி ஆஹா ஓகம் கிடையாது. ஒரு பலகையில செய்யப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் பிறக்கிறாரு. ஸோ அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மிட்வைஃப், ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட மிட்வைஃப் அவங்க தான் பிரசவத்தை பார்ப்பாங்க. அந்த வில்லியம் பிரஹனம் பிறக்கும் போது ஒரு ஒளி எப்படி இருந்துச்சான், அந்த வீட்டுக்குள்ள தங்கி இருந்ததாம் அவர் பிறக்கிற நேரத்துல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஒரு கலக்கம், என்ன அது திடீர்னு இந்த ஒரு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது தெரியல. பட் தேர் வாஸ் அ லைட். எங்க இருந்துச்சுங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. அந்த பிள்ளை மேல அந்த ஒளி வீசி கொண்டு இருந்தது. அந்த நாள்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. தேவர் நாட், அவ்வளோ பக்திமான்கள் அல்ல, அவர்கள் ஒரு ரிலீஜியஸ் பீப்புள் இல்லை, அவர்கள் தொடர்ந்து சபைக்கு போகிறவர்களும் இல்லை. பட் அவர்கள் தேவன் என்ன பண்றாரு, ஒரு அந்த மகிமை அவர் மேல அனுப்புகிறாரு. அப்புறம் அவர் வளர்றாரு. வளரும் போது ஒரு சின்ன வயசு தான், ஒரு 8-10 இந்த வயசுல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, தான் போகிற இடத்துல எல்லாம் காற்றின் வழியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரு. தண்ணீரின் வழியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரு. அந்த சின்ன வயசுங்கிற போது நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பிள்ளைங்க அப்படி இருந்தா இப்படி இருந்தா இப்படிதான் நாம நினைக்கிறோம். God has a different plan நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளை குறிச்சு, நம்ம குறிச்சே கூட நம்ம அடுத்த ஜெனரேஷனை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேற. Don't focus on your plans and purposes. அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது when he went, அந்த பக்கெட் எடுத்து தண்ணீர் போகும்போது he could hear a voice. அந்த காற்றுல அந்த காற்று வீசும் போது அவர் மெல்லிய சத்தத்துல ஒரு சத்தத்தை கேட்பார். என்னன்னு அந்த சத்தம் சொல்லிச்சான், நீ எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிராது, சிகரெட் பிடிக்காதே, குடிக்காதே, பாவம் செய்யாதே, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேங்கன்னு அந்த சத்தம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இந்த சத்தத்தை கேட்டு அந்த சின்ன பையன்லாம் இருக்கும்போது பயந்து போய் சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. அவங்க கேலி பண்ணாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அந்த வாலிபனா வருகிறாரு, வாலிப வயதுல திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி தாக்குகிறது. ஒரு வியாதி வருது. அந்த வியாதி வந்த போது மரண படுக்கைக்கு அவர் போயிடுறாரு. மருந்து இல்லை, என்ன பண்ணாலும் ஒன்னும் இல்லை. he was totally on the verge of death. அந்த படுக்கையில இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் அந்த சத்தம், அதெல்லாம் ஞாபகம், அந்த சத்தம்லாம் வரும்போது அந்த வியாதியின் படுக்கையில இருக்கும்போது தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நீங்க எதுக்கு என்ன அழைச்சிங்களோ, நான் ஹியர் ஐ ஆம் லார்ட், என்ன சொல்ல, இதோ நான் உமது அடிமை என்று மரியாள் சொன்னது போல, ஏசையா சொன்னது போல, இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொன்னது போல, இயேசு சொன்னது போல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு அவர்கள் அந்த நேரத்துல இயேசுக்கு ஒப்பு கொடுத்த போது திடீரென்று அடுத்த வினாடி அவருடைய சரீரத்திலிருந்து வியாதி கடந்து போனதாம். அவர் முற்றிலும் சுகமடைந்தார். அவர் சொன்னாரா, அந்த வியாதியின் படை இங்க இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் உங்களுடைய வசனத்தை சொல்லுவேன், உங்களுடைய வசனத்தை எடுத்து கொண்டு போவேன். அப்போ அந்த வளருகிற அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் என்ன, ஒரு கிழிஞ்சு போன பைபிள் தான் அவர்கிட்ட இருந்துதான், அதை எடுத்து கொண்டு போய் தெருக்களில் நின்று அவர் இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பித்தார், ரட்சிப்பை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்க ஆர்வமா கேட்கிறாங்க, சபைக்குள்ள எல்லாம் போகல, ஆர்வமா கேட்கிறாங்க. God began to use him. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அபிஷேகம் ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகத்தை அவர் தேவன் கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகம் அவர் மேல வந்த பிறகு அவர் எங்கு போனாலும் என்ன இருக்குதுங்க,
ஒருத்தருடைய மனுஷன் முன்னாடி வந்து நின்னா அவரை குறித்தான தெளிவை, வெளிப்பாடை தேவன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் வியாதியோட வந்திருந்தா அவங்களோட வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அவருக்கு தேவன் தெரிவித்தாராம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையோடு வரும்போது இதனாலதான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய தேவன் ஞானத்தை அவருக்கு கொடுத்தாரு. என்ன பண்ணாரு, அந்த அதெல்லாம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சரிபடுத்த அவர் போகிற இடத்துல எல்லாம் யாராவது வரும்போது அவர் சொல்லுவாராம். ஒரு முறை ஒரு ஏத்திஸ்ட், தமிழ் என்ன சொல்றது, தேவனை நம்பாதவர்கள், நாஸ்திகன், ரைட். ஒரு நாஸ்திகன் வந்து அவருக்கு முன்னாடி நின்று அவர் சேலஞ்சோட வந்தாராம். இவர் இவ்வளவு எல்லாரையும் சொல்றாரு, வியாதி வந்தா அதை சொல்றாரு, இவங்க வந்தா அதை சொல்றாரு, நான் என்ன பத்தி சொல்லட்டும், என் பேரை சொல்லட்டும், நான் யாருன்னு சொல்லட்டும். முன்னாடி போய் நின்று சொல்ல, யாரு ஏத்திஸ்ட், அவருடைய பேரை சொல்றாராம். அந்த பேரை கேட்ட மாத்திரத்துல கடவுளே இல்லைன்னு சொன்னவன் அந்த இடத்துல நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். ஏமன். அந்த ஊழியத்துல நடந்த காரியம் பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அவர் போகிற இடத்துல எல்லாம் அற்புத அடையாளங்கள், ஊழியங்கள் சர்வ சாதாரணமா நடந்தது. அவருடைய அனுபவத்துல அவர் சொல்லுவாரு, நாம் போகும்போது என்ன ஆகும், அந்த ஊழியத்தின் பாதையில இருக்கும்போது ஒரு தேவ தூதன் தரிசனமாவாரா இவருக்கு. அந்த தேவ தூதனானவர் தரிசனம் மாத்தின மாதிரி இவர் சொல்வார், now the angel of the Lord has come. இங்க தேவனுடைய தூதனானவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 1960 அப்புறம் ஒரு முறை என்ன பண்றாருங்க, தன் மனைவியோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கார்ல போகும்போது எதிர்பக்கத்துல இருந்து வந்த ஒரு காரு நேரம் என்ன பண்ணது, இவரை வந்து இவர் காரை அடிச்சிருது. என்னாச்சு, இப்படி போறாரு, எதிர்பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக வேண்டிய காரு நேரா வந்து ஒரு காரை வேகமா ரொம்ப ஃபோர்ஸோட வந்து அடிச்சிருது. அடிச்ச மாத்திரத்துல அவரும் அவருடைய மனைவி ரொம்ப காயப்பட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவர் அந்த வேதனையிலேயே அவர் குணமாக்கப்பட முடியாம அவர் மறிச்சு போகிறார். இதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அவரை மறிக்க விடணும், ஏன் இந்த விபத்து வரணும்? அதை எழுதினவர் சொல்றார், God had a better plan for வில்லியம் பிரஹனம். அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஊழியம் முடிஞ்ச மாதத்துல அவர் எல்லாரும் போல ஒரு மரணம் அவருக்கு வரல, ஒரு விபத்து வந்து அவர் மறிச்சாரு. அவருடைய ஆத்தென்டிகேட் பண்ணாங்களா, அவருடைய ஊழியத்தின் பாதையில போகிற இடத்துல டாக்டர்ஸ் வந்தாங்க, பலர் வந்தாங்க, வந்து அவருடைய அந்த ஊழியத்தை ஆத்தென்டிகேட் பண்ணாங்க, இது உண்மையாக நடந்த அற்புதம்னு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு ஒரு விபத்துல அவர் மறிச்சு போனாருன்னு எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. So God knows what he's doing. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவனுக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். Don't ever misinterpret God. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் வரும்போது இது இப்படி அது அப்படிங்கிறத விட தேவன் இதற்குள்ள ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அவருக்கு வியாதிப்பட்டு இருக்கும் போது, பலவீனத்துல இருக்கும் போது மரித்து விடுவார் என்று எல்லாம் சொல்லும் போது தேவன் என்ன பண்ணாருங்க, he showed himself. அன்னைக்கு வில்லியம் பிரஹனம் சொன்னார், ஆண்டவரே, I will preach till my death. அப்போ சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதற்கு காரணம் என்னன்னா, தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை நமக்கு அறிவிக்குவதற்காக தான் சில காரியங்கள் வருகிறது. ஏதோ ஒரு God knows it, because அந்த இடத்துல வரும்போதுதான் உங்க ஜெபம் உண்மையா இருக்கும், உங்க கதறல் உண்மையா இருக்கும். You will go to God with wholeheartedly. நீங்க சாதாரண எல்லாம் இருக்கும் போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், எல்லாம் இருக்கும். பட் இட் வில் நெவர் அட்ராக்ட் காட். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய அநேக ஜெபம் தேவனை அட்ராக்டே பண்றது இல்ல. பிகாஸ் எவ்ரிதிங் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, உதட்டிலிருந்து புறப்படுகிற ஜெபமா தான் இருக்கும். எங்க இருந்து அதிகபட்ச ஜெபம் எங்கங்க, நம்முடைய உதட்டிலிருந்து. அது என்னன்னா, இந்த சிடி அதுல போட்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது பாரு, அத போல நம்ம ரொட்டீனா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை கொடுங்க, அப்படி பண்ணுங்க. சோ அதெல்லாம் ஜெபிக்கலாம். ஆனா ஏசாயா சொல்லுவாரு, இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, தங்கள் உதடினால என்னை கனப்படுத்துறாங்க, அவங்க இருதயமோ என்னை விட்டு தூரமா, இட்ஸ் வெரி ஃபார் ஃப்ரம் மீ. அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க, நம்முடைய ஜெபம் கூட நம்முடைய இருதயத்திலிருந்து வரணும். when it comes from your heart, it means you, அந்த இருதயத்திலிருந்து வருகிற ஜெபத்துக்கு you directly connect with God. நம்ம உதட்டுல இருந்து வரும்போது என்னங்க, அது இப்படியும் அப்படியும் சுத்தி போகும். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் வருவதற்கு தேவன் அனுமதியோட வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களையும் என்னையும் புடமிடுவதற்கு, உங்களையும் என்னையும் சரிப்படுத்துவதற்கு. யோசிச்சு பாருங்க, ஏசாயா நல்ல தீர்க்கதரிசி தானே. ஐசையா பிரசித்த பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய காலத்துல, ரைட். 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அவருடைய தீர்க்க தரிசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்துல இருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். அதுக்கு பிறகு அவர் எழுதுற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். 6ஆம் அதிகாரத்துல என்ன ஆகுதுங்க, உசியா ராஜா மரித்த பிறகு தேவன் அவருக்கு தரிசனமாகிறாரு, ரைட். தேவன் அவர் தரிசனமான பிறகு தேவ தரிசனத்துல அவர் ஒரு சத்தத்தை கேட்க முடியுது. He could see the worship. பரலோகத்துல நடக்கிற ஒரு ஆராதனையை பார்க்கிறாரு, கேருபீன்களை சேராபீன்களை பார்க்கிறாரு, அந்த ஆராதனையின் மகத்துவத்தை பார்க்கிறார், அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்கிறாரு, வல்லமையை பார்க்கிறாரு. அந்த நடுவுல he could hear a voice. என்னனுங்க, அந்த தேவனை பார்த்து இவன் துடிக்கிறான். என்னன்னு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த மக்கள் நடுவுல வாசம் பண்ணுகிறேன். ஐ எம் நாட் எ கிரேட் மேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி, he was the voice of, he was the mouth of God. ஒரு தீர்க்கதரிசி யாருங்க அந்த நாட்கள்ல, he was a representative of God. இன்னைக்கு போல இல்ல. அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனித்து கேட்டார். because they were representing God on earth. இன்னைக்கு இருக்கிறது எதையோ சொல்லிட்டு, எதையோ போகிறத எதையோ உற்சாகப்படுத்திட்டு, தேவன் கிட்ட இருந்து வந்ததா இல்ல பிசாசு கிட்ட இருந்து வந்ததான்னு கூட தெரியாம ஒரு குழப்பமான காலத்துல இருக்கிறோம். those days were very important. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த தீர்க்கதரிசிகள் வாயிலாக வைத்த வார்த்தைகளை இன்றைக்கும் அவைகள் நிற்கிறதா இருக்கிறது. His words as they never change. Because God authenticated, அவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை. ஏசாயா பார்க்கிறாரு, ஐயோ நான் இத்தனை தீர்க்கதரிசி, he was already recognized prophet. உசியா ராஜாவுடைய அடிக்கடி போய் பார்த்து வருகிறவர். was not an, உசியா ராஜா தான் எத்தனை வருஷங்க, அவர் கிட்டத்தட்ட 42 வருஷங்களும் he was ruling இஸ்ராயல். அப்போ வெகு காலம் ஆண்ட ஒரு ராஜா கிட்ட he had an experience. போகிறது வர்றது ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ராஜா மரித்து போன நேரத்துல தான் அப்போ உசியா எப்படி இருந்தார், he was recognized. அந்த ரெகக்னைஸ்ட் அவருக்கு ஒன்னும் கொண்டு வரல. பிகாஸ் காட் தேவன் தான் அபிஷேகம் பண்ணார், தேவன் தான் அவரை தீர்க்கதரிசியாய் அழைத்து வெளியே கொண்டு வருகிறார். பட் காட் வாண்டட் சம்திங் மோர். அப்போ அந்த பரலோக தரிசனத்தை காட்டும் போது அவர் சொல்ற, அப்போ உணர்றார் என்னன்னு, ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், அசுத்த உதடு உள்ள மனுஷன். அதோடைய அர்த்தம் என்னங்க, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்ன ஆண்டவரே, பட் ஸ்டில் இதுல அசுத்தம் நிறைஞ்சுதான் இருந்தது. இட் வாஸ் நாட் பியூரிஃபைடு. ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடு உபத்திரவம் இருந்து தெரியுமா, நம்ம இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் கொண்டு போறதுக்கு. Don't ever think, don't ever underestimate God. இன்னும் அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, நீங்களும் நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்துக்குள்ள வரணும். God doesn't want, அவருக்கு எல்லாத்தை காட்டிலும் he wants உங்களை என்னையும் அவரோடு இன்னும் பக்கத்துல வரணும், இன்னும் நெருங்கி வரணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம்.
சோ அவர்கிட்ட பக்கம் வரணும், அவரை கை கோத்து கொண்டு நடக்கணும்னா he wants ஒரு கிரைட்டீரியா அவர் வச்சிருக்கிறார், holiness unto God. ஆசாரியர்கள் தேவ சமூகத்துல வரணும்னு என்னங்க பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு தலையில ஒரு இது போட்டிருக்கணும், பேண்ட் போட்டிருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? holiness unto God. அவன் எப்போதும் ஞாபகம் இருக்கணும் அவனுக்கு, ஐயோ கர்த்தருக்கு நான் பக்கத்துல போனா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா சும்மாலாம் போக முடியாது. I should be holy. I understood ஒரு காரியம், சில பலவி ஏதோ ஒரு காரியம் வருது. There is a message God is delivering to the one who is afflicted. எவ்வளவு பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. There is a message from God. நாம அதை கேட்கறது இல்ல. ஆண்டவரே இதன் வழியாய் what is the message you have for me? வில்லியம் பிரஹனம்க்கு மரண படுக்கையில இருக்கும்போது he had a message from God. கென்னத் ஹேகன் தன் 14 வயசுல மரண படுக்கையில இருக்கிறாரு. அவரு everything is gone. எல்லாம் என்ன பண்றாங்க, சவப்பெட்டி கூட ரெடி பண்ணிடுறாங்க, செத்துருவான் கென்னத் ஹேகன் சொல்லி. அந்த நேரத்துல அவர் அறைக்குள்ள இயேசு தரிசனமாகிறார். 14 வயசுல இடுப்பு கீழே பேரலைஸ் ஆயிருக்கிற ஒரு பிள்ளை கிட்ட God showed himself. அதுக்கு பிறகு 93 வயசு வரைக்கும் he lived for God. தேவன் உயிர்ப்பித்த பிறகு hallelujah, God gave him a message. அப்போ God wants to give a message. நமக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்றாரு, ஒரு செய்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு அல்ல, to everyone redeemed by the blood God has a message. அந்த மெசேஜ் he himself personally நமக்கு வந்து கொடுக்க விரும்புகிறார். hallelujah, through many ways. ஏசாயாக்கு சொன்னார், என்ன மெசேஜ்ங்க, என் காரியம் நம் காரியமாய் யார் போ, who will go, யார் நம் காரியமாய் போவார்கள். that was the message. யார் போவாங்க? he knew. அவர் எத்தனை பேரை தேடி இருக்கலாம், ரைட்? ஏசாயா கிட்ட வர சொல்ற, நம் காரியமா யார் போலாம், போவாங்க. அப்போ டுடே the same question applies. நம் காரியமா, God who is going to go on our job. என்னுடைய வேலையா யார் போவாங்க? நம்ம நிறைய நேரத்துல மோசையை போலதான், வேற யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே. என்ன பண்றோம், வேற யாருன்னா அனுப்ப. மோசையுடைய ஜெபத்தை பார்த்து இருக்கிறீங்களா? நீ யாத்திராகும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. மோசே தேவன் கூப்பிடும் போது, ஆண்டவரே எனக்கு தகுதி இல்ல ஆண்டவரே, நான் நல்லவன்ல ஆண்டவரே, நான் திக்குவாயு மந்த நாவ ஆண்டவரே, என்னை காட்டில நல்லவங்க யாருன்னா இருந்தா அனுப்புங்க ஆண்டவரே. அதுக்கு தேவனுக்கு கோபம் வந்துருச்சா? அவர் சொல்லுவாரு, நான் நாக்கையும் வாயையும் நாவையும் படைத்தவர் யார்? ஊமையனை படிச்சது யாரு? அதோடைய அர்த்தம் என்னங்க? அப்போ உங்களை என்னை படைத்தவர் தேவன் தான். உங்க பார்வையில ஷார்ட் கமிங்ஸா இருக்கிறது கர்த்தருடைய பார்வையில ஒரு நிறைவானதா இருக்கும். அந்த திக்குவாயு மந்த நான் உள்ள அந்த மோசையே தான், திக்குவாய் உள்ள மோசையே தான் தேவன் சொன்னார், நான் உன்னை பார்வோனுக்கு முன்பாக தேவனாக்குறேன். I'm going to make you God before Pharaoh. அப்போ உங்க ஷார்ட் கமிங்ஸ், உங்க வீக்னஸ், it doesn't bother for God. ஒன்னே ஒன்னு ஆண்டவர், what is your response? ஏசாயா சொல்றாரு, என்னன்னு ஆண்டவரே கேட்கும் போது, இதான் ஆண்டவரே, here I am Lord, send me Lord, send me Lord. hallelujah. ஏசாயா கிட்ட இந்த தரிசனத்தை, இந்த வெளிப்பாடை கொடுக்கும் போது it was not a good condition for ஐசையா. காரணம் என்னன்னா, அவருடைய நம்பிக்கையா இருந்த ராஜா செத்து போயிட்டான்.
He flourished. செத்து போயிட்டான், உடைஞ்சு போயிட்டான். இனி என்ன பண்றத கேள்வியோடு இருக்கும் போதுதான் தேவன் வெளிப்பட ஆரம்பிச்சாரு. நான் ஒரு காரியத்தை I want to சொல்லி, prepare your children for God's invasion. உங்க பிள்ளைகளை எப்படி தெரியுமா ஆயத்தம் பண்ணணும்? தேவனுடைய வரவை தேவனை அவங்க வாழ்க்கையில இடைப்படும்படியாக நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இருக்கும், படிப்பு அந்த எல்லாம் இருக்கும், அது வரும், தானா வரும். தேவன் உள்ள வந்துட்டார்னா everything will come knocking at your door. ஹல்லேலூயா. without God நீங்க போய் நாக் பண்ணும். தேவன் இல்லாம இருப்பீங்கன்னா நீங்க தான் முயற்சி எடுக்கணும், நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் ஓடணும், நீங்க தான் எல்லாம் பண்ணணும். when you have God, everything will follow you. Everything will come at the knock at the door of your house. உங்க வீட்டின் கதவை, உங்க இருதயத்தின் கதவை அது வந்து தட்டி கொடுக்கும். Hear the provision of God. Hallelujah. நிறைய நேரத்துல நமக்கு சில காரியங்கள் வரும்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரு. அதுவும் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் a conviction God is giving. when we are deviated, ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு எப்படியோ போயிட்டு வாப்பான்னு இல்லை, he wants to correct. அப்போவே அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உடனே கர்த்தர் என்ன பண்றாருங்க, அந்த டீவியேஷனை மாத்தி போடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு காரியத்தை நான் இந்த ரொம்ப நாளா சொல்லணும்னு இன்னைக்கு நான் சொல்றேன். when I was studying இந்த வேதத்தை நான் அதிகமா படிக்கும் போது நிறைய காரியங்கள் வரும், நிறைய நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு எபிரேய மொழியும் தெரியாது, கிரேக்க மொழியும் தெரியாது. தெரிஞ்சது ஒரு 2-3 மொழி. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஏதோ கன்னடம் தெரியும். இதை வச்சுதான் நம்ம ஓட்டுறோம். ஆனா வேதம் பைபிளை தேவன் எழுதும் போது எந்த மொழியில எழுதினாருங்க? எபிரேய மொழியில எழுதினாரு. புதிய ஏற்பாடு வரும்போது அது கூட மத்தேயு சுவிசேஷத்தை பாருங்க, இட் வாஸ் டோட்டலி இன் ஹீப்ரூ. அது அதுக்கப்புறம் தான் கிரேக்க மொழியில எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் இட் வாஸ் 100% authenticated எபிரேய மொழியில் எழுதப்பட்டது for the Jews. ஹல்லேலூயா. மத்ததெல்லாம் எழுதப்பட்டது எல்லாமே அராமிக்ல இருக்குது, கிரேக்க மொழியில இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எபிரேய மொழியிலையும் இப்ப see that it's totally எபிரேய மொழியில இருக்கிறது இட்ஸ் டோட்டலி ஒரு ஹை. எப்படிங்க இந்த ஹையர் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லுவாங்களா? ஹையர் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறீங்களா? ஹையர் இங்கிலீஷ் என்ன தெரியுமா? எனக்கு கொண்டு போய் சேர்த்தது ஹையர் இங்கிலீஷ்ல தான். ஹையர் இங்கிலீஷ் நீங்க சாதாரண படிக்கிறதுக்கும் ஹையர் இங்கிலீஷ்ல அந்த ஒகாபுலரி எல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்கும். அந்த சின்ன வயசுல இப்படிதான் சொல்றேன், இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் வரும். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் என்ன பண்றாருங்க, நிறைய காரியம் நமக்கு புரியாது. பட் when I sat and அதெல்லாம் படிக்கும் போது புரியல, உண்மையா புரியல. பட் நிறைய பல பைபிள் டீச்சர்ஸ் நாம போய் அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் பணம் கட்டி எல்லாம் கத்துக்க முடியாது. கர்த்தருடைய கிருபைனால என்ன இருக்குதுங்க, மீடியா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதுல சில நேரத்துல சில காரியங்களை நம்ம படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தயவை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு. அவர் சொல்லும் போது இந்த பைபிளை குறிச்சு ஒரு எபிரேயன், ஒரு பைபிள் டீச்சர், he studied the Bible. ஹல்லேலூயா. அந்த பைபிளை படிச்சு என்ன பண்றாருங்க, அவர் பைபிளை படிக்கிறாரு, எபிரேய மொழியில படிக்கிறாரு. படிக்கும்போது ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறாரு. ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி படிக்கும் போது ஏதோ ஒண்ணு அவருக்கு கண்ணுக்கு இஃப் நாட் காட் தட் வுடன்ட் ஹேவ் ஹேப்பன், ரைட்? தேவன் அவனை நடத்துறாரு. அந்த படிக்கும் போது அவர் ஆதியாகமம் படிக்கிறாரு. ஒவ்வொரு 49th வேர்டு ஜெனசிஸ்ல எப்படி இருக்குதுங்க, எவ்ரி 49th வேர்ட்ல பாத்தீங்கன்னா
ஒரு வார்த்தை எபிரேய பைபிள்ல இருக்குது. என்ன இருக்குதுன்னா, நான் அதை அப்புறம் தமிழ்ல பார்த்தேன், இங்கிலீஷ்ல படிச்சேன், ஒன்னும் ஒத்து வரல. ஐ ட்ரைட் இட். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஜெனசிஸ்ல இருந்து 49th வேர்டு பார்த்தேன், ஒன்னும் இல்லை, நமக்கு புரியல. ஆனா ஹீப்ரூல என்ன இருக்குதுங்க, அந்த 49th வேர்ட்ல ஜெனசிஸ்ல பாத்தீங்கன்னா 4 வார்த்தைகள் 5 வார்த்தைகள் இருக்கிறது. எவ்ரி 49th வேர்ட்ல TORAH. அவர் கண்டுபிடிக்கிறாரு, அந்த பைபிள் ஸ்காலர். TORAH என்னங்க, என்னது? டோரா. ஆக்சுவலா நம்ம TORAH எடுக்கிறோம், ஆக்சுவலா TORH அவ்வளவுதான், ஏ வராது. நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஆமென். அவர் அடுத்து யாத்திராகமம் புத்தகத்தை படிக்கிறாரு. யாத்திராகமம் புத்தகத்தை படிக்கும் போது அகெயின் த சேம் திங், பேட்டர்ன் அப்படியே வருது. என்னன்னுங்க, ஒவ்வொரு 49வது வார்த்தைக்கு அங்க என்ன வருதுங்க, TORAH. அப்ப லேவிய ராகமத்தை படிக்கிறாரு. லேவிய ராகத்தை படிக்கும் போது வரல அது. லேவிய ராகமத்துல TORA 49வது வார்த்தையில அது வரல. ஆனா வேறு ஒண்ணு பாக்குறாரு, அந்த 49ஆம் வேர்ட்ல என்ன வருதுங்க, Y. சொல்லுங்க, YH. ஆக்சுவலா நாம இது ஏதோ யாவே யாவே யாவேன்னு படிச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். இன்னைக்கு இருக்கிற ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் அது மறுபடியும் நிறைய ஸ்கிரிப்சருங்கள் எல்லாம் படிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, யாவே கிடையாது. இன்னைக்கு யாவே ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, யெகோவா. என்ன பேருங்க, யெகோவா. ஜெஹோவா கிடையாது, அது நம்ம இங்கிலீஷ்ல ஜெஹோவா. யெகோவா, யெகோவா. YEHOVAH. சோ இந்த வார்த்தையை அவர் கண்டுபிடிக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் ஏதோ ஒரு நாள்ல படிக்கிறேன், it took years. அடுத்து அவர் என்ன பண்ற, என்னாகமத்தை படிக்கிறாரு. என்னாகமத்தை நம்பர்ஸ் படிக்கும் போது அகெயின் இட் சேஞ்ச்ட் இன்டு 49th வேர்ட் எல்லாம் எப்படி வருதுங்க, எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். டோரா அவன் சொல்லிட்டான். எப்படி வருதுன்னா, இந்த 2ல TORH வந்தது. ஆனா இந்த என்னாகமம் படிக்கும் போது அது எப்படி வருதுன்னா HROT. ஆக்சுவலா அதாவது இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும் போது டோரா அப்படிதான் எவ்ரேல ப்ரொனவுன்ஸ் ஆகும், ஏ வராது நடுவுல, TORAH வரும். நீங்க எழுதிக்கலாம் என்னதுங்க, HAROT. ரைட். அடுத்து உபாகமத்தை படிக்கிறாரு. அதே 49வது வார்த்தையில என்ன வருதுங்க, என்ன வருது, தோரா வருது. மறுபடியும் அவர் படிக்கிறாரு. அவர் ஆதி ஆகமம் யாத்திராகமத்தை பார்த்தது போல இல்ல, மறுபடியும் என்ன வருதுங்க, 49வது வார்த்தையில HAROT. இப்ப அதை நீங்க படிச்சு பாருங்க. முதல் 2 TORAH. நடுவுல லேவிய ராகமத்துல என்ன வருதுங்க, யெகோவா. அடுத்து HAROT. ஹல்லேலூயா. நீங்க லெஃப்ட்ல இருந்து படிச்சாலும் ரைட்ல இருந்து படிச்சாலும் இந்த பைபிள் எதை குறிக்கிறதா, யெகோவா தேவனை. The Bible is about God. ஹல்லேலூயா. கொஞ்சம் தலை சுத்துது இல்ல, எனக்கும் நிறைய தலை சுத்துச்சு. I took long time to understand. ஆமென். நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன் 49வது பாருங்க, ஒன்னும் புரியாது. தமிழ்ல பார்த்தா ஒன்னும் புரியல. அதனால அதை மூடி வச்சுட்டு இந்த அடாப்ட் பண்ணி கொள்ளணும். கிரேக்க மொழி நமக்கு தெரியாது.
ரைட்? கிரேக்க மொழி இது, எபிரேய மொழி, அது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அடையாளம் இருக்கும். இட் நாட் ஓன்லி ஆல்பபெட் மாத்திரம் இல்ல, இட் ஹாஸ் a மெசேஜ் இன் தட் வேர்ட். ரைட்? அதுதான் இங்க சொல்லும். அடுத்து இப்போ அதை வந்துச்சு, ஓகே, ஆண்டவர் யெகோவாவை பத்தி, தேவனை குறிச்சு தான் பைபிள் முழுக்க என்ன இருக்குதுங்க? இட்ஸ் அபவுட் காட். இட்ஸ் அபவுட் காட். அப்போ நீங்க கேட்கலாம், நம்ம குறிச்சு என்ன இருக்குது? வாட் இஸ் இட் அபவுட் யூ அண்ட் மீ? சோ அவரே படிக்கிறார். படிக்கும் போது அவர் இந்த ஜெனசிஸ்ல 37ஆம் அதிகாரத்துல இருந்து படிக்கிறாரு. அதே பேட்டர்ன் வருது. அதே 49வது வேர்டு வரும்போது என்ன ஆகுதுங்க? சில பேர்களை அவர் பார்க்கிறாரு. அந்த பேர் என்னன்னா, முதல்ல அவர் பார்க்கிறது BOAZ. ரெண்டாவது அவர் பார்க்கிறது என்னங்க? நமக்கு தெரிஞ்சிருக்கணும், RUTH. இதை நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அது எபிரேய மொழியில இருக்குது. ரைட்? மூணாவது அவர் பார்க்கிறது என்னங்க? OBED. நாலாவது எதை பார்க்கிறாருங்க? JESSE, ஜெஸ்ஸி. அஞ்சாவது என்ன பார்க்கிறாருங்க? DAVID. ஹல்லேலூயா. இத பார்த்து அவர் ஒரு புக்கை எழுதி வச்ச, இட்ஸ் எவிடன்ஸ், எழுதி வைக்கப்பட்டு இருக்குது. அதை சும்மா சொல்லிட்டு போகல. நாளைக்கு யாருன்னா கொஸ்டின் பண்ணலாம். ஒரு அத்தாரிட்டிவா அது எழுதப்பட்டு இருக்குது. ஆமென். சோ இத படிக்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. என்னன்னா, தேவன் இவ்வளோ டீட்டெயிலா போவாச குறிச்சு, ரூத்தை குறிச்சு, ஓபேத குறிச்சு, ஜெஸ்ஸிய குறிச்சு, தாவீத குறிச்சு எழுதணும்னா, அப்போ உங்களை குறிச்சும் என் குறிச்சும் தானே எழுதியிருக்கணும். If God could write so perfectly, இவங்க இந்த காலத்துல வருவாங்க, இவங்க வழியா இவங்க பிறப்பாங்கன்னு ஒரு ஜீனியாலஜி எங்க ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். போவாஸ் ரூத்தின் வழியா தான் பைபிள் சொல்லுது ஓபேத் பிறந்தார். ஓபேதின் வழியா ஜெஸ்ஸி பிறக்கிறார். ஜெஸ்ஸின் வழியா தாவீது பிறக்கிறார். தாவீதின் வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். If that could happen, நல்லா தெரிஞ்சுக்கங்க, how much உங்களை குறிச்சு என்ன குறிச்சு இந்த பைபிள்ல ரெக்கார்டு பண்ணப்பட்டு இருக்கும். They are not, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, we are not by accident. எதை தற்செயலா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படல. இட்ஸ் தி இட்டர்னல் பிளான் ஆஃப் காட். தேவன் தீர்மானித்து அவர் அதை முடிவு பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 139, ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய புஸ்தகத்துல ஆலோசனைகள் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது, அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகம். எங்க எழுதப்பட்டிருக்குதுங்க? கவுன்சில் அபவுட் யூ அண்ட் மீ. 17ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 139, 17, 16, 17 படி. 17 படி, 16. அது இல்ல, ஓகே படி. ஏன் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்பட்ட நாட்களும். அப்போ தாவீது சொல்ற, என்ன ஆண்டவரே உங்க புஸ்தகத்துல எழுதி இருந்தது ஆண்டவரே. அப்போ தாவீது எதை குறிப்பிட்டு எழுதி இருக்கணும்? இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆண்டவரே. யாதியாகமத்திலே என் பேர், என்னுடைய வம்ச அட்டவணை எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அதை ரெக்கக்னைஸ் பண்றாரு தாவீது. கண்டுபிடிச்சவங்க சொல்றாரு, ஆண்டவரே என்னங்க, மறுபடியும் படிங்க அது. ஆண்டவரே, என் தாயின் கருவில, படிங்க அத. என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவள் உருவேற்றப்படும் நாட்களும். எங்க எழுதி இருந்தது? எழுதி இருக்குதுன்னு சொல்லல, எழுதி, இட் வாஸ் ஆல்ரெடி ரிட்டன். It was already written. Who you are, what you will be, எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதினதான் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்போ உங்க ரட்சிப்பை, என் ரட்சிப்பை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. Somewhere in the Bible. It is already been written about you. அடுத்த வசனம் சொல்லும் 17ஆம் வசனத்துல,
சங்கீதம். தேவனே உமது ஆலோசனைகள் யாருக்குங்க? எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். எங்க வச்சிருக்கிறாருங்க? உங்களுக்கு எனக்கு குறிச்சு ஆண்டவர் ஒரு பிளான், பர்பஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு? இந்த ஹோலி புக் ஆஃப் கால்டு பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. தாவீது சொல்வார், ஆண்டவரே என்ன குறிச்சு உங்க புக்ல எழுதப்பட்டது, எழுதப்பட்டபடி நான் பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பிறந்தது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து இந்த பூமியில வாழ்வதற்கு எனக்கு நீர் வைத்திருக்கிற ஆலோசனைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இட் cannot be counted. It's more innumerable. மணலை காட்டிலும் அதிகமாம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? God, every day there is a counsel of God for you and me. அந்த counsel of God எப்போ தெரியுங்க? நல்லா தூங்கி எந்திரிச்சா தெரியாது. அதிகாலையில் அவர் தேடுனாதான் தெரியும். அவருடைய வசனம், அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். He can see me, he can have. என்னுடைய ஆலோசனை, அவர் ஆலோசனை வச்சிருக்கிறாரு. நான் 10 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சேன்னா வராது. ஏன்னா காலையில தான் மன்னா வரும். காலையில தான் இருட்டோட இருக்கும் போதுதான் மன்னா வரும். பனி துணி விழும், அந்த பனி மேல கர்த்தருடைய மன்னா வரும். பனி சூரியன் உதித்து அந்த பனி விலகி போகும்போது மன்னாவும் உருகி போயிடும். யூ cannot find மன்னா. அதெல்லாம் ஆதி முதலா ரொம்ப வருஷங்களாக அதிகாலையில், ஆண்டோடைய அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. அந்த கடைசி வசனத்துக்கு ஒரு முன்னாடி வசனம், என் வாசற்படியில காத்து இருக்கிறான்னு. படிங்க அத. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னங்க என்ன சொல்றாருங்க இங்க? படிங்க அத. என் வாசற்படியில் எங்கங்க? Every day in the presence of God. Proverbs chapter 8 and 34. 8:34 படி. ரைட், படிங்க. என் வாசற்படியில நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற. It means when you wait upon God, God loves to speak to you. எதை பேசுவாரு? உங்களை குறிச்சு ஏற்கனவே தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. உங்களை குறிச்சு உங்களுக்குரிய பிளான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இட்ஸ் ஆல்ரெடி பீன் ரிட்டன். எழுதி இயேசுவின் ரத்தத்தினால முத்திரிக்கப்பட்டாயிருச்சு. God cannot alter and he will never alter or change the plan God has for you. அப்ப தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? இதெல்லாம் படிச்சு இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். How can I believe? எப்படி ஆண்டவரை நம்புறது, எப்படி ஆண்டவரை நம்புறது? இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், சில தீமைகளை தேவன் அனுமதித்தாலும் அவர் என்ன பண்ண போறாருங்க? அதை தன்னுடைய நாம மகிமைக்காக தனக்கு சாதகமாக்கி கொள்ளதான் அனுமதிப்பாரு. ஹல்லேலூயா. சோ தேவன் என்ன பண்றாரு? சில நேரத்துல சில காரியங்களை அனுமதித்து, அந்த அவர் அனுமதித்த அந்த தீமையான காரியத்துல நாம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3-4 வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு
சுத்திகரித்து கொண்டு இருப்பாரு. அப்போ வெள்ளி, இது கோல்டு எல்லாம் யாரை குறிக்குதுங்க? இட் டாக்ஸ் அபவுட் த சில்ட்ரன் ஆஃப் காட். படிங்க அத. அவர் வெள்ளியை புடமிட்டு, சும்மாலாம் புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். அவர் எதுக்கு சுத்திகரிக்கிறாரா? அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். சும்மாலாம் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார்? உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப புடமிடுவாரு. எப்படிங்க? வெள்ளியை போலவும், அப்புறம் பொன்னை போலவும். அல்லேலூயா. எங்க வச்சுங்க? in the fire fiery furnaceல வச்சுதான் அவர் புடமிடுவாரு. எதுக்குங்க? ஆண்டவருக்கு நான் ஏற்கனவே சொன்னோம், சும்மா அப்படியெல்லாம் he wants to நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு கேரக்டர் கர்த்தர்கிட்ட இருக்குது. he is a holy God. அப்போ உங்களை என்னையும் அவருடைய பெரிய பிளான்லயே பெரிய பிளான் என்னங்க? உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தணும். உங்களோடு என்னோட இடைப்படணும்னா பரிசுத்தப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை எபிரேயர்ல சொல்லும், யாக்கோபுல சொல்லும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களாயிருங்கள். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க புதிய ஏற்பாடெல்லாம் படிக்கும் போது ஹோலினஸ் ஹோலினஸ் ஹோலினஸ், ஏன்னா God wants to reveal himself. உங்களை என்னைய சந்திப்பது ரட்சிப்பதற்கு தேவன் என்ன பண்ணாருங்க? சும்மாலாம் உங்களை நீங்களே God உங்க மேல இருந்த, உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் from A to Z எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? இயேசு மேல வைத்தாரு. அதே நேத்தான் மாத்தாரு 1 பேதுரு 2:24 எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணாருங்க? பாவங்களை அவர் சுமந்து கொண்டாரு. சுமந்து கொண்டதுனால நமக்கு ரட்சிப்பு வந்தது, நமக்கு மீட்பு வந்தது, நமக்கு பாவ மன்னிப்பு வந்தது. நாட் பிகாஸ் நான் பாவத்தை அறிக்கையிட்டதுனால அல்ல, பிகாஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ். அவருடைய ரத்தத்தை கொண்டுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். டோன்ட் எவர் திங்க் நான் பாவியா இருந்தேன் ஆண்டவர் என்ன ரட்சித்தார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பாவியா இருக்கும் போது ரட்சிக்கப்படுவதற்கான பைபிள் சொல்லுது, நம் பாவியா இருக்கும் போது இயேசு சிலுவையில நமக்காக மரித்தாராம். ஹல்லேலூயா. If Jesus wouldn't have died on the cross when we are still sinners, பாவியா இருக்கும்போது அவர் சிலுவையில மரிக்காம இருந்ததானா உங்களுக்கும் எனக்கும் ஜஸ்டிபிகேஷன் வந்திருக்காது, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க முடியாது, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவத்திலேயே செத்து இருப்போம். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவர்களா இருந்தாலும் பாவத்திலேயே செத்து போயிருப்போம். இட்ஸ் நாட் ஈஸி. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் என்ன பண்றாரு? இப்போ வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல அவர் புடமிடுகிறாராம். எப்படிங்க? அந்த வசனத்தை படிங்க. மல்கியா 3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிற சுத்திகரிப்பாரு. அவர் லேவியின் புத்திரரை, யாருங்க லேவி? யாருங்க? ஆண்டவர் சொல்லார், அவர்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்கிறார்கள். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை, லேவி கோத்திரத்தை தான் மாத்த சொல்லுவாரு. அவர்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ், அவர்களுக்கு சுதந்திர வீதம் கிடையாது. நானே அவர்களுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் தான், அவருக்கு எதுவும் பங்கு கிடையாது. நானே அவர்கள் பங்கா இருக்க போகிறேன். இப்ப அவங்கள பார்த்தா லேவி கோத்திரத்தை தானே சொல்றாரு, இந்த என்னுடைய பங்கு நான் பிரித்தெடுத்த என்னுடைய சொந்தமான இந்த பங்கு நான் என்ன பண்ண போறேன்? நானு வாசிங்க, லேவி புத்திரரை
சுத்திகரித்து எதுக்குங்க? ஓ காட், அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படி. நீங்களும் நான் யாருடையவர்களாக இருக்கணும்? கர்த்தருடையவர்களாக மாத்திரம்தான் இருக்கணும். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்படி உலகத்துக்கு உரியவர்களாக, அப்புறம் இல்ல மாம்சத்துக்குரியவர்களாக, அப்படி அல்ல. You and I are you should totally belong to God. அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்ன, prepare your children to grow in that lifestyle. Don't allow them, அவர்களுக்கு அவங்க விருப்பத்தின்படி அல்ல. You have to teach them. They will grow. பிள்ளைங்க வளருவாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, God came into their lives when they were small baby. சின்ன வயசுலயே, வளர்ந்து ஆளான பிறகு அல்ல. அது ஆரம்பத்துல தெரிந்து கொள்ளுகிறது. அந்த வயசு வந்த பிறகு மனம் திரும்பாத போல 2 போடு போட்டு நம்ம ரட்சித்து கொள்ளுகிறாரு. It's all the job of the parents. சின்னதிலேயே சொல்லணும், தேவன் உன்னை பிரிச்சு எடுத்து இருக்கிறார். You are for a higher calling. ஒவ்வொரு நீங்க பைபிள் நீங்க இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு மிஷினரியுடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரன தேவன் வல்லமையை எடுத்து பயன்படுத்தினது பாருங்க. வில்லியம் பிரஹானம் சொன்னார், ஆண்டவர் உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வான, ஒரு இடத்துலயும் உன் மகிமை நீர் எடுத்துக்கோ, என் மகிமை நீ எடுத்துக்கொள்ள கூடாது. You have to bring glory to my name. இன்னைக்கு இருக்குது போல, இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் பேர் போட்டு, பேருக்கு பின்னால டைட்டில் போட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். அவங்க சுய மகிமை தேடுவாங்க. God's draw இன்னைக்கு என்ன தெரியுமா? God wants his glory to him only. அப்போ லேவி புத்திரரை நான் என்ன பண்றேன்? லேவி புத்திரரை சுத்திகரிக்கிறேன். எதுக்கு நான் சுத்திகரிக்கிறேன்? அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கணும். They should be of God. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? That they may offer to the Lord offerings and sacrifice and righteousness, purify their works, refining them like gold and silver, so that they may once again offer acceptable sacrifices to God. தமிழ்ல நல்லா இருக்குது. He will sit as a refiner, as a purifier of silver. He will purify them, the son of Levi, and purge them to as a pure gold and silver, that they may after the Lord offer to the Lord. அது இருக்குது, பலி செலுத்துறது, அவங்க கொண்டு வருகிற காணிக்கை நான் அங்கீகரிக்கும்படியாக. ஆனா தமிழ்ல இது நல்லா இருக்குது. படிங்க அதை மறுபடியும். அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு. முதல்ல நீ காணிக்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி யாரா இருக்கணும்? யூ ஷுட் பிகம் காட்ஸ். நீ கர்த்தருடையவனா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த மல்கியால எதுக்கு எழுதுறாருங்க? கரப்ட் ஆயிருச்சு. இஸ்ரேல் மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்க. அவங்க காணிக்கை கொண்டு வரதெல்லாம் சுயநலத்தோடு கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த காணிக்கை நீதி உள்ளதா இருக்கணும். It should be from righteousness. God, தேவன் என்ன பண்ண விரும்புகிறாரு? He chooses, not everyone. லேவி புத்திரரை அவர் என்ன பண்ணுவாருங்க? சுத்திகரிப்பாரு. எதுக்கு? கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்போ நீங்க யாருடையவர்களா இருக்கும்படிக்கு நீங்க தேவன் உங்களை சுத்தம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்திகரிச்ச பிறகு அவங்களாவ தான் இருப்பாங்க. You cannot be your own. You should become someone's property. அதுக்குதான் அவன் சொல்றார், கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You belong to God. உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம். ஆமென். நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே.
You have been paid with a price. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், I have all the right to purify you. I have all the right to use you. எப்படி நான் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவேன். ஹalleluya. உன்னை எப்படியோ வச்சு சரிப்பா நான் ரட்சித்த போ பழச்சுக்கன்னு இல்ல. ஆண்டவர் சொல்ல, this is my way, this is the way I do it. இப்படிதான் நீ வளரணும், இப்படிதான் நீ இருக்கணும். Amen. Hallelujah. This thought stuck my mind. என்னன்னு நீ சிறு சங்கீதம் 139 படிக்கும் போது, ஆண்டவரே என்னை தாயின் வயிற்றில் என்னை நீர் காப்பாற்றினீர். You saved me. என்ன வசனம்? 16 இல்ல 13 வசனம் பாருங்க. 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க 13 வசனம் படிங்க. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றி நீர், என்னை காப்பாற்றி நீர். அது எப்ப காப்பாத்தினாருங்க? எப்போ அவருடைய கண் உங்க மேல பட்டுச்சு? தாயின் வயிற்றுல இருக்கும் போதே, தாயின் கருவில இருக்கும் போதே. இதெல்லாம் நம்ம நல்ல நல்ல மண்டையில ஏத்திக்கணும். அப்பதான் கர்த்தருக்காக மகிமையா வாழ முடியும். அப்போ நான் சொன்னேன், there is something about you in the Bible. ஏற்கனவே உங்களை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. You have more. உன்ன எவிடன்ஸ் வேணுமோ? பைபிள் சொல்லுது, 2 பேர் பூமியில இருக்கும் போது மல்கியால படிக்கிறோம், பேசி கொண்டிருந்தாங்களாம். அதை தேவன் என்ன பண்ண, ஞாபக புஸ்தகத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். இட்ஸ் ஆல்ரெடி பீன் ரெக்கார்டட். உங்களுக்காக எழுதப்பட்டதுதான் ஜீவ புஸ்தகம். Your name is recorded in the book of life. Hallelujah. எரேமியாவுக்கு சொல்லுவார், என்னன்னு, நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே உன்னை என்ன பண்ண, நான் உன்னை பிரித்தெடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. எப்ப ஆண்டவர் சொன்னாரு? ஹalleluya. நீ அங்க உருவாகிறதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணிட்டேன், உன்னை பத்தி நான் எழுதி வச்சுட்டேன். எங்க எழுதி வச்சிருக்கிறேன்? இட்ஸ் இன் தி பைபிள். நீங்க தேடுவீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். எரேமியா 29:13 வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரம் படிங்க, முடிக்கலாம். If you look wholeheartedly for me, you will find me. என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். எங்க கண்டுபிடிப்பீங்க? முழு இருதயத்தோட எங்க தேடணும் தேவனை? ஹalleluya. உங்க பரிசுத்த வேதாகமத்துல தான் தேவனை தேட முடியும். You can find God only in your holy scriptures. நீங்க எங்க இருந்து அங்க போய் எருசலேமுக்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பணம் தான் செலவு. ஏதோ போய் டூரிஸ்ட் போல விசா பார்த்துட்டு வரலாம். இல்ல இங்க இருந்து போய் டவுன் சவுத்துல போனாலும் அங்கதான் கர்த்தர் இல்ல, அங்க கண்டுபிடிக்க முடியாது. முழு இருதயம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லி, என்னை கண்டுபிடிக்கணும்னா உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அப்போ அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இதுதான் நீ, உன்னை குறிச்சு நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஹalleluya. இன்னும் நான் நிறைய எவிடன்ஸ் கொடுக்க முடியும். I can keep on giving evidence after evidence. எதுக்குங்க? About, it's already about written about you in the Holy Scriptures.